ஸ்ரீ குருபியோ நமக. பூர்வாங்க பூஜை. ஆச்சமனம் பண்ணுங்கோ. ஓம் அச்சுதாய நமஹ, ஓம் அனந்தாய நமஹ, ஓம் கோவிந்தாய நமஹ. கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்ரமா, வாமனா, ஸ்ரீதரா, ஹிருஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரா. கையில் கொஞ்சம் மஞ்சள் அட்சதை எடுத்துட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. பிராணாயாமம். ஓம் பூஹு, ஓம் புவஹ, ஓம் சுபஹ, ஓம் மஹஹ, ஓம் ஜனஹ, ஓம் தபஹ, ஓம் சத்யம், ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நः பிரச்சோதயாத். ஓம் ஆபோ ஜோதிரஸ அமிர்தம் பிரம்ம பூர்புவத்சுவரோம். அடுத்தது சங்கல்பம். கையில் கொஞ்சம் மஞ்சள் அட்சதை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்யர்த்தம் கரிஷ்யமானஸ்ய கர்மணः நிர்விக்னேன பரிசமாப்த்யர்த்தம் ஆதௌ விக்னேஸ்வர பூஜாம் கரிஷ்யே. அந்த மஞ்சள் அக்ஷதையை நார்த் டைரக்ஷனில் போட்டுடுங்க. அடுத்ததா சகல தேவதா வந்தனம். ஓகேயா? இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஆப்ரம்மலோகாத் ஆசேஷாத் ஆலோகா லோக பர்வதாத் ஏ வசந்தி த்விஜா தேவதாஹ தேவ்யோ நித்யம் நமோ நமஹ. தீப மந்திரம். தீபத்தை பார்த்து சொல்கிற மந்திரம். விளக்கு ஏற்றிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நிறையா எண்ணெய் விட்டுடுங்க விளக்கில். 1.5 மணி நேரம் அது எரியணும் மினிமம். இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. தீபஜ்யோதிஹி பரம் பிரம்ம தீபஜ்யோதிர் ஜனார்தனஹ தீபோ ஹரது மே பாபம் தீபஜ்யோதிர் நமோஸ்துதே. ஆசன பூஜை. நீங்கள் உட்காந்துட்டு பூஜை பண்ண போகிற பலகைக்கு ஒரு பூஜை பண்ணணும். ஓகே? இந்த ஸ்லோகம் சொல்லுங்க. அந்த பலகை மேலே ஸ்லைட்டாக ஒரு வாட்டரை எடுத்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க. பிருத்வி துவயா திருதா லோகா தேவி துவம் விஷ்ணுனா திருதா துவம் ச தாரயமாம் தேவி பவித்ரம் குருச்ச ஆசனம். கண்டா பூஜா. அந்த மணிக்கு ஒரு பூஜை பண்ணணும். ஓகே? மணியை எடுத்து வச்சுட்டு அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சுட்டோ 2 புஷ்பத்தை எடுத்து அது மேலே போட்டுட்டோ இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஆகமார்த்தந்து தேவானாம் கமனார்த்தந்து ரக்ஷசாம் கண்டாரவம் கரோம் யாதௌ தேவதாஹ்வான லாஞ்சனம். அந்த பெல்லை எடுத்து 2 வாட்டி அடிங்கோ. அடுத்தது விக்னேஸ்வர பூஜை. மஞ்ச பிள்ளையார் பூஜை. ஓகே? அந்த மஞ்ச பிள்ளையார் எடுத்து வச்சு மஞ்சப்பொடி எடுத்து வச்சுருப்பேன்னா அதில் கொஞ்சம் ஜலத்தை விட்டு கெட்டியாக பிசைஞ்சு அதை ஒரு கோன் ஷேப்பில் பண்ணி ஒரு தட்டத்தில் வையுங்க. முதல்ல அதுக்கு இப்போவே சந்தனம் குங்குமம் புஷ்பம் எல்லாத்தையும் வையுங்கோ. கட்டின புஷ்பம் இருந்ததுன்னா அதை எடுத்து வையுங்கோ. பூஜை முடிஞ்சாட்டு லேடிஸ் கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ரெடி பண்ணிட்டேலா? சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்ன உபசாந்தயே. மஞ்ச பிள்ளையாருக்கு ஆவாகனம். அடுத்தது அக்ஷதை கையில் எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் கணநாம் த்வா கணபதிஹும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பத ஆணஸ்ருண்வன் நோதிபிஷீத சாதனம் ஓம் பூர்புவத்சுவரோம். அந்த அக்ஷதையை மஞ்சள் பிள்ளையார் மேலே போட்டுடுங்க.
மஞ்ச பிள்ளையாரை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதம் தம்பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அஸ்மின் ஹரித்ராபிம்பே விக்னேஸ்வரம் தியாயாமி விக்னேஸ்வரம் ஆவாஹயாமி. அந்த மஞ்ச பிள்ளையாரை நம்ம மாற்றுக்கு வாங்கோன்னு கூப்பிட்றோம். அதனால் இந்த மந்திரத்தை சொல்லி அக்ஷதையை மஞ்ச பிள்ளையார் மேலே போடுங்க. கொஞ்சம் கையில் புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. சுவாமிக்கு ஆசனம் கொடுக்குறோம் உட்கார்றதுக்கு. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. விக்னேஸ்வராய நமக ஆசனம் சமர்ப்பயாமி. அந்த புஷ்பத்தை மஞ்ச பிள்ளையார் மேலே போடுங்க. அடுத்தது சுவாமியோட பாதத்தை அலம்பி விட போகிறோம். அதனால் அதுக்கு என்ன வேணும்? தண்ணி வேணும். அந்த நம்ம உதிரணியில் பஞ்சபாத்திர உதிரணியிலேருந்து அந்த உதிரணியில் தண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. விக்னேஸ்வராய நமக பாத்தியம் சமர்ப்பயாமி. பக்கத்தில் அந்த ஒரு பாத்திரத்தில் இந்த ஜலத்தை விடுங்கோ. காலை அலம்பியாச்சு. அடுத்தது கையை அலம்பி விடணும் இல்லையா? அதனால் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். மறுபடியும் உதிரியில் ஜலத்தை எடுத்துக்கோங்க. விக்னேஸ்வராய நமக அர்க்யம் சமர்ப்பயாமி. அந்த அர்க்ய பாத்திரத்தில் விட்டுடுங்க அந்த இதை ஜலத்தை. சரி, இப்போ கை காலெல்லாம் அலம்பி விட்டாச்சு. அடுத்தது வந்தவாளுக்கு நம்ம ஜலம் கொடுப்போமோனோ அந்த மாதிரி இப்போ ஜலம் கொடுக்கணும் சுவாமிக்கு. விக்னேஸ்வராய நமக ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. 3 வாட்டி உதிரணியில் தண்ணி எடுத்து அந்த பக்கத்தில் இருக்கிற பாத்திரத்தில் விடுங்கோ. இப்போது ஒரு கையில் ஒரு புஷ்பத்தை எடுத்து பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை புஷ்பத்தில் தோச்சிக்கோங்க. தோச்சின்ட்டு சுவாமி மேலே ஸ்லைட்டாக தெளிங்கோ. விக்னேஸ்வராய நமக ஸ்நானம் சமர்ப்பயாமி. அப்புறம் ஒரு அந்த இதில் உதிரணியில் தண்ணி எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. விக்னேஸ்வராய நமக ஸ்நானானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. அந்த அர்க்ய பாத்திரத்தில் அந்த ஜலத்தை விட்டுடுங்க. இப்போது கையில் கொஞ்சம் அட்சதையை எடுத்துக்கோங்க. மஞ்சள் அட்சதையை. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. விக்னேஸ்வராய நமக வஸ்திரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. வஸ்திரம் கொடுக்குறோம் சுவாமிக்கு. ஸோ அதை நினச்சிட்டு மஞ்சள் பிள்ளையார் மேலே அந்த அட்சதையை போடுங்க. சுவாமி காய் காலெலாம் அலம்பிட்டு ஸ்நானம் பண்ணிவிட்டு நம்ம வஸ்திரம் கொடுத்துட்டோம். அடுத்தது யக்ஞோபவீதம், அதாவது சுவாமிக்கு மஞ்சள் பிள்ளையாருக்கு பூனல் போட்டு விட போகிறோம். அதனால் நீங்கள் பூனல் தேடின்னு போக வேண்டாம். கையில் கொஞ்சம் அட்சதை எடுத்துக்கோங்க. விக்னேஸ்வராய நமக யக்ஞோபவீதார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. அந்த அட்சதையை மஞ்சள் பிள்ளையார் மேலே போடுங்க. மறுபடியும் கொஞ்சம் அட்சதையை எடுத்துக்கோங்க. மஞ்சள் அட்சதையை எடுத்துட்டோ இப்போது ஆபரணார்த்தம் கொடுக்க போகிறோம். ஆபரணம் கொடுக்க போகிறோம் சுவாமிக்கு அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. விக்னேஸ்வராய நமக ஆபரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. அந்த அட்சதையை மஞ்சள் பிள்ளையார் மேலே போடுங்க. அடுத்தது சந்தனம் குங்குமம் வைக்கணும். நம்ம ஆல்ரெடி வச்சிட்டோம். அதனால் புஷ்பத்தில் சந்தனத்தில் கொஞ்சம் தோச்சின்ட்டு அந்த புஷ்பத்தை சுவாமி மேலே சமைக்கணும். நம்ம இந்த மந்திரத்தை சொல்லுங்க. புஷ்பத்தை எடுத்து மஞ்சள் சந்தனத்தில் தோச்சிக்கோங்க. தோச்சின்ட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. விக்னேஸ்வராய நமக கந்தம் சமர்ப்பயாமி. அந்த புஷ்பத்தை சுவாமி மேலே போட்டுவிடுங்க. அடுத்தது சந்தனத்துக்கு அப்புறம் குங்குமம் கொடுக்க போகிறோம். அதனால் ஆல்ரெடி குங்குமம் வச்சிட்டோம். நம்ம மறுபடியும் ஒரு புஷ்பத்தை எடுத்து குங்குமத்தில் துவச்சிக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. விக்னேஸ்வராய நமக கந்தோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. அந்த மஞ்சள் பிள்ளையார் மேலே அந்த பூவை போட்டுவிடுங்க. அடுத்தது சுவாமிக்கு இப்போ பூஜை பண்ண போகிறோம் மஞ்சள் பிள்ளையாருக்கு. அதனால் அட்சதையை கையில் எடுத்துக்கோங்க. மறுபடியும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க. விக்னேஸ்வராய நமக அக்ஷதான் சமர்ப்பயாமி. அக்ஷதையை மஞ்சள் அக்ஷதையை சுவாமி மேலே மஞ்சள் பிள்ளையார் மேலே போடுங்க. நம்ம ஆல்ரெடி புஷ்பமெல்லாம் வச்சுருக்கோம் சுவாமிக்கு. இப்போ மறுபடியும் புஷ்பத்தை உதிரி புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சுவாமிக்கு இப்போ அர்ச்சனை பண்ண போகிறோம். அதனால் முதல்ல புஷ்ப சாத்திர மாதிரி நம்ம இப்போ இந்த மந்திரத்தை சொல்ல போகிறோம். ஒரு புஷ்பத்தை எடுத்து சுவாமி மேலே போடுங்க. விக்னேஸ்வராய நமக புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி. புஷ்பத்தை எடுத்து சுவாமி மேலே போடுங்க. அடுத்தது புஷ்பைஹி பூஜையாமி. புஷ்பத்தால் பூஜை பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறோம்.
அப்புறம் இந்த கீழே வர மந்திரத்துக்கு நமகன்னு வரும்போது ஒவ்வொரு புஷ்பமாக எடுத்து சுவாமி மேலே போடுங்க. மஞ்சள் பிள்ளையார் மேலே ஓம் சுமுகாய நமஹ, ஓம் ஏகதந்தாய நமஹ, ஓம் கபிலாய நமஹ, ஓம் கஜகர்ணகாய நமஹ, ஓம் லம்போதராய நமஹ, ஓம் விகடாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் விநாயகாய நமஹ, ஓம் தூமகேதவே நமஹ, ஓம் கணாதக்ஷ்யாய நமஹ, ஓம் பாலச்சந்திராய நமஹ, ஓம் கஜானனாய நமஹ, ஓம் வக்ரதுண்டாய நமஹ, ஓம் शूर्पकर्णाय नमः, ओम हेरंबाय नमः, ओम स्कंदपूर्वजाय नमः, ओम महागणपतये नमः, ओम नानाविध परिमल पत्र पुष्पाणि समर्पयामि. அந்த புஷ்பத்தை எடுத்து சுவாமி மேலே போடுங்கோ. மஞ்சள் பிள்ளையாருக்கு ஊதுபதி காட்டுங்கோ. தூபமாக்ராபயாமி, தீபம் காட்டுங்கோ. தீபம் தரிசயாமி. அப்புறம் ஒரு அந்த தீபத்தையும் உதிர்நீல ஜலத்தை எடுத்து சுற்றி ஒரு கிண்ணத்தில் விடணும். தூப தீப அனந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. அதை அந்த ஜலத்தை தீர்த்த பாத்திரத்தில் விட்டுடுங்கோ. மஞ்சள் பிள்ளையாருக்கு வெத்தலை பாக்கு பழம் நைவேத்தியம் பண்ணோம். ஒரு தட்டத்தில் 2 வெத்தலை 2 பழம் ஒரு பாக்கு வச்சுட்டு இதை நைவேத்தியம் பண்ணுங்க. ஓம் பூர்புவத்சுவஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நः பிரச்சோதயாத் தேவசவித பிரசுவா சத்யம் த்வர்த்தேன பரிஷிஞ்சாமி அமிர்தமஸ்து அமிர்தோபஸ்தரணமாசி. 2 புஷ்பத்தை எடுத்துட்டு சுவாமிக்கு அதை ஆகாரத்தை ஊட்டி விடுற மாதிரி பண்ணுங்க. ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் வியானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா, பிரம்மணீம ஆத்மா அமிர்தத்வாயா விக்னேஸ்வராய நமக நாளிகேர கண்டத்வயம் கதலிபழம் நிவேதயாமி. ஒரு உதிரணியில் ஜலம் எடுத்துட்டு மத்தியே மத்தியே அமிர்தபானியம் சமர்ப்பயாமி. அந்த வெத்தலைப்பாக்கு பழத்தை சுற்றி அர்க்கிய பாத்திரத்தில் அந்த ஜலத்தை விட்டுடுங்க. மறுபடியும் ஒரு உதிரணி ஜலம் எடுத்துக்கோங்க. அமிர்தாபிதா நாமாசி. மறுபடியும் அர்க்கிய பாத்திரத்தில் அந்த ஜலத்தை விட்டுடுங்க. மறுபடியும் ஒரு உதிரணி ஜலம் எடுத்துக்கோங்க. உத்தராபோஷணம் சமர்ப்பயாமி. அர்க்கிய பாத்திரத்தில் அந்த ஜலத்தை விட்டுடுங்க. இப்போ அந்த வெத்தலை பாக்க நைவேத்தியம் பண்ணுங்க. பூகி பல சமாயுக்தம் நாகவல்லி தலைர்யுதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம் விக்னேஸ்வராய நமஹ தாம்பூலம் சமர்ப்பயாமி. அதை வெத்தலை பாக்கு அந்த தாம்பூலம் இருக்கு இல்லையா, அந்த வெத்தலை பாக்கு அதை நைவேத்தியம் பண்ணி அர்க்கிய பாத்திரத்தில் அந்த ஒரு ஜலத்தை விடுங்கோ. கற்பூரம் இப்போ ஆரத்தி எடுக்கணும். கற்பூரத்தை ஏற்றிக்கோங்க. ஏற்றின்ட்டேல இந்த மந்திரம் சொல்லுங்க. விக்னேஸ்வராய நமஹ கற்பூர நீராஜனம் சந்தரிஷயாமி. அந்த கற்பூரத்தை மஞ்சள் பிள்ளையார் காட்டுங்கோ. கீழே வச்சுட்டு நம்ம உதிரணியில் ஒரு உதிரணி ஜலம் எடுத்துட்டு நீராஜனானந்தரம் ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. அந்த கற்பூர ஆரத்தியை அந்த உதிரணி ஜலத்தால் சுற்றி அர்க்கிய பாத்திரத்தில் விட்டுடுங்க. கொஞ்சம் புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. சுவாமிக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு இதை போடுங்க. சமஸ்தோபச்சாரான் சமர்ப்பயாமி. அந்த புஷ்பத்தை மஞ்சள் பிள்ளையார் மேலே போட்டுவிடுங்க. பிரார்த்தனை மந்திரம் இது. கையில் புஷ்பத்தை வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா அவிக்னம் குருமே தேவ
சர்வகாரேஷு சர்வதா. மெயின் பூஜை நல்லபடியாக நடக்கணும்னு சுவாமியை வேண்டிண்டு சுவாமி மேலே அந்த மஞ்சள் பிள்ளையார் மேலே இந்த புஷ்பத்தை போட்டுவிடுங்கோ. பிராணாயாமம். ஓம் பூஹு ஓம் புவஹ ஓகும் சுபஹ ஓம் மஹஹ ஓம் ஜனஹ ஓம் தபஹ ஓகும் சத்யம் ஓம் தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நஃப் பிரச்சோதயாத் ஓம் ஆபோ ஜோதிரச அமிர்தம் பிரம்ம பூர்புவத்சுவரோம். மெயின் பூஜைக்கான சங்கல்பம். இன்றைக்கி பிள்ளையார் சதுர்த்தி, அதனால் பிள்ளையாரை மனசில் நினச்சிட்டு இந்த சங்கல்பத்தை பண்ணணும். ரைட் ஹேண்டில் மஞ்சள் அட்சதை எடுத்துக்கோங்க. மெயின் சங்கல்பம் இது. விஷுவல்ஸில் காமிச்ச மாதிரி ரைட்டு தொடையில் கையை வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சுபே சோபனே முகூர்த்தே ஆத்ய பிரம்மணः द्वितीयपरार्थे श्वेतवराह कल्पे वैवस्वत मन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पाते जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे शकाब्दे अस्मिन् वर्तमाने व्यावहारिके प्रभवादीनां षष्ट्याः संवत्सराणां मध्ये क्रोधिनाम संवत्सरे दक्षिणायने वर्षऋतौ भाद्रपदमासे शुक्लपक्षे चतुर्थ्यां शुभतिथौ वासरः वासरस्तु स्थिरवासर युक्तायां 11:38க்கு முன்னாடி பண்ணா சித்ரா நக்ஷத்திர யுக்தாயாம். 11:38க்கு மேலே பண்ணா சுவாதி நக்ஷத்திர யுக்தாயாம். शुभयोग शुभकरण एवंगुण विशेषण विशिष्टायाम अस्याम शुभतिथौ अस्माकं सह कुटुंबानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुर आरोग्य ऐश्वर्याणाम् अभिवृद्ध्यर्थं समस्त मंगला वाप्त्यर्थं समस्त दुरितोप शान्त्यर्थं धर्मार्थ काम मोक्ष चतुर्विध फल पुरुषार्थ सिद्ध्यर्थम इष्ट काम्यार्थ सिद्ध्यर्थम सिद्धिविनायक प्रसादेन ज्ञान वैराग्य सिद्ध्यर्थम मनोवांछित सकल अभीष्ट बल सिद्ध्यर्थम सिद्धिविनायक पूजां करिष्ये तदंगम कलश पूजां च करिष्ये. அந்த மஞ்சள் அட்சதையை நார்த் டைரக்ஷனில் போட்டுடுங்கோ. போட்டுட்டு 2 ட்ராப் ஜலம் விட்டு கையை க்ளீன் பண்ணிக்கோங்க. அபவுபஸ்பிரஷ்ய. இப்போது அந்த மஞ்ச பிள்ளையாரை யதாஸ்தானம் பண்ணணும். ஓகேயா? அதனால் நம்ம கையில் 2 புஷ்பமும் அக்ஷதையும் எடுத்துட்டு அகஜானன பத்மார்க்கம் கஜானனம் அகர்நிஷம் அநேகதம் தம்பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே அஸ்மாத் ஹரித்ராபிம்பாத்
விக்னேஸ்வரம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி சோபனார்த்தே க்ஷேமாய புனராகமனாய ச. அந்த புஷ்பத்தை மஞ்சள் பிள்ளையார் மேலே போட்டுட்டோ பிள்ளையாரை வடக்கு பக்கமாக நகர்த்துங்கோ. பி கேர்ஃபுல், வடக்கு பக்கமாக நகர்த்துங்கோ. கொஞ்சோண்டு நகர்த்தினா போதும். இப்போது அது மேலே பூ போட்டிருப்பேளோன்னோ அந்த ஒரு பூவை எடுத்து நீங்கள் காதில் வச்சுக்கலாம் ஜென்ஸு. அது மேலே கட்டின பூ போட்டிருந்தேன்னாக்கா மல்லிகைப்பூ ஏதாவது சரம் போட்டிருந்தேன்னா அதை எடுத்து லேடிஸ்க்கு கொடுத்துருங்கோ. அதை எடுத்துகிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. விக்னேஸ்வர பிரசாதம் ஷிரசா கிருஹாமி. கண்ணில் புத்தின்ட்டு ஜென்ஸ் கொஞ்சம் சின்ன பூவை எடுத்து ஒரு காதில் வச்சுக்கோங்க. அதை எடுத்து பெரிய கட்டின சரத்தை எடுத்து லேடிஸ் கொடுத்துருங்க. அபவுபஸ்பிரஷ்ய ஜலத்தை எடுத்து கையை தொடச்சிக்கோங்க. அடுத்தது கலச பூஜை. கலச பூஜைனாக்கா பஞ்சபாத்திரம் இருக்கு இல்லையா, அந்த பஞ்சபாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் சகல விதமான புண்ணிய நதிகளை எல்லாம் ஆவாகனம் பண்ணி அந்த தீர்த்தத்தால் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பூஜை ஆரம்பிக்கிறது. ஓகேயா? அந்த பஞ்சபாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்து அதில் சைடில் இந்த டைரெக்ஷனில் சந்தனம் குங்குமம் வைங்க. இந்த மந்திரம் சொல்லுங்க. கலஷே திவ்ய பரிமள கந்தம் சமர்ப்பயாமி கந்தஸ்யோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. சந்தனம் குங்குமம் வச்சிட்டேல. இப்போது அந்த ஆர்ஓ வாட்டரை எடுத்து வச்சுக்க சொல்லி லிஸ்ட்டில் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த ஆர்ஓ வாட்டரை அந்த பஞ்சபாத்திரத்தில் ஃபுல்லாக ஊற்றுங்கோ. அப்புறம் அதில் ஒரு பூவை போடுங்க. துளசி இருந்தால் துளசியும் போட்டுக்கலாம். ஓகேயா? இப்போது இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் கங்காயை நமஹ, ஓம் யமுனாயை நமஹ, ஓம் நர்மதாயை நமஹ, ஓம் கோதாவர்யை நமஹ, ஓம் சரஸ்வத்யை நமஹ, ஓம் சிந்தவே நமஹ, ஓம் காவேர்யை நமஹ. சப்தகோடி மகாதீர்த்தானி ஆவாஹயாமி. இப்போ ரைட் ஹேண்ட்னால அந்த பஞ்சபாத்திரத்தை மூடிக்கோங்க. விஷுவல்ஸில் காமிச்சிருக்கேன் பாருங்க, அந்த மாதிரி. ஓகேயா? இப்போ இந்த மந்திரத்தை சொல்லுங்க. கலசஷ்ய முகே விஷ்ணு கண்டே ருத்ர சமாஸ்ருதாக மூலே தத்ர ஸ்திதோ பிரம்மா மத்யே மாத்ருகணா ஸ்மிருதாக குக்ஷௌது சாகரா சர்வே சப்தத்வீபா வசுந்தரா ருக்வேதோத யஜுர்வேதः சாமவேதோப்யதர்வணः அங்கைஷ்ச சகிதா சர்வே கலஷாம்பு சமாஸ்ருதாக கங்கே ச யமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு. இப்போது அந்த உள்ள ஒரு புஷ்பம் போட்டேன்னா அந்த புஷ்பத்தால் எடுத்து அந்த தீர்த்தம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே பஞ்சபாத்திரத்தில் இருக்கிற தீர்த்தத்தை எடுத்து எல்லா பூஜை திரவியங்களையும் ஒரு மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க அந்த வாட்டரில். அப்புறம் உங்கள் மேலேயும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சர்வே சமுத்ரா சரிதஹ தீர்த்தானி ச நதாஹ்ருதாக ஆயாந்து தேவ பூஜார்த்தம் துரிதக்ஷயகாரஹ ஓம் போர்புவத்சுவஹ. சங்கு பூஜை. இது சங்கு இருக்கிறவா மட்டும்தான் பண்ணணும். சங்கு இல்லைன்னாக்கா இதை ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகேயா? ரொம்ப விசேஷம்னா அதனால் சங்கு இருந்ததுன்னா அதை எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் ஈஸ்ட் வெஸ்ட்டாக விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி வைங்கோ. அதுக்கு சந்தனம் குங்குமம் வைங்க முதல்ல. அப்புறம் அதில் அந்த ஆர்ஓ வாட்டர் லிஸ்ட்டில் போட்டிருந்தேன் இல்லையா, அதிலேருந்து எடுத்து அந்த ஆர்ஓ வாட்டரை அதில் ஊற்றுங்கோ.
ஆர்ஓ வாட்டர் ஊற்றும் போது ஓம் அப்படின்னு சொல்லுங்க, இல்லைன்னா காயத்ரி சொல்லுங்க. சொல்லிவிட்டு அதில் தண்ணியை ரொப்புங்க. இப்போ புஷ்பம் அக்ஷதை எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. கையில் புஷ்பம் அக்ஷதை எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சங்கம் சந்திரார்க தைவத்யம் மத்தியே வருண தைவதம் பிருஷ்டே பிரஜாபதி வித்யாத் அக்ரே கங்கா சரஸ்வதி த்ரைலோக்யே யானி தீர்த்தானி வாசுதேவஸ்ய ச ஆக்ஞயா சங்கே திஷ்டந்தி விப்ரேந்திர தஸ்மாச் சங்கம் பிரபூஜயேத் த்வம் புரா சாகரோத்பன்ன விஷ்ணுனா வித்ருதகரே பூஜித சர்வ தேவைஸ்ச பாஞ்சஜன்ய நமோஸ்துதே. அந்த புஷ்பம் அட்சதையை சங்கு மேலே போட்டுடுங்க. மறுபடியும் புஷ்பம் எடுத்துக்கோங்க. இப்போது சங்கு காயத்ரி சொல்ல போகிறோம். ஓகேயா? பாஞ்சஜன்யாய வித்மஹே பவமானாய தீமஹி தன்ன சங்க பிரச்சோதயாத். அந்த புஷ்பத்தையும் அட்சதையும் அந்த சங்கு மேலே போட்டுடுங்க. இப்போது சங்குக்கு புஷ்பத்தால் அர்ச்சனை பண்ணுங்க. இந்த மந்திரம் சொல்லுங்க. சங்காய நமஹ பர்ஜன்யாய நமஹ பாஞ்சஜன்யாய நமஹ அர்க்கமண்டலாய நமஹ ரம்வஹ்னிமண்டலாய நமஹ சோமமண்டலாய நமஹ சப்தகோடி மகா தீர்த்தேபியோ நமஹ சங்கராஜாய நமஹ சமஸ்தோபசாரான் சமர்ப்பயாமி. அடுத்தது ஆத்ம பூஜை. இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னாக்கா, மனசு அங்கே இங்கே அலையாமல் சுவாமி மேலே நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி பயபக்தியோட பூஜையை பண்ணணுமே கடவுளே அப்படின்ட்டு நம்ம வேண்டின்ட்டு இது பண்ணுறோம். இதுக்கு என்ன பண்ணோன்னா, அக்ஷதை எடுத்து நீங்கள் உங்கள் தலையில் போட்டுட்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்க. தேஹோ தேவாலய புரோக்தஹ ஜீவோ தேவ சனாதனஹ தியஜேத் அக்ஞான நிர்மால்யம் சோஹம்பாவேன பூஜையேத். இப்போது மண்டப பூஜை இல்லாட்டி சுவாமி வச்சிருக்கிற பீட பூஜை. ஓகேயா? இது எப்படின்னாக்கா, மெயின் பிள்ளையார ஒரு பலகை மேலே வச்சிருப்பேள். அந்த பலகைக்கு கீழே ஒரு அக்ஷதை போட்டு நம்ம இந்த பூஜையை பண்ணணும். ஓகேயா? கையில் அக்ஷதை எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ஆதார சக்தியை நமஹ ஓம் மூல பிரகிருத்தியை நமஹ ஓம் ஆதிகூர்மாய நமஹ ஓம் ஆதிவராகாய நமஹ ஓம் அனந்தாய நமஹ ஓம் பிருத்திவ்யை நமஹ ஓம் ரத்னமண்டபாய நமஹ ஓம் ரத்னவேதிகாயை நமஹ ஓம் ஸ்வர்ணஸ்தம்பாய நமஹ ஓம் ஸ்வேதச்சத்ராய நமஹ ஓம் கல்பகவ்ருக்ஷாய நமஹ ஓம் க்ஷீரசமுத்ராய நமஹ ஓம் சிதசாமராப்யாம் நமஹ ஓம் யோகபீடாசனாய நமஹ. குரு தியானம். உங்களோட குருவை மனசில் நினச்சிட்டு இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுஹு குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. இப்போ தியான ஸ்லோகம். புஷ்ப அட்சதை கையில் எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. கரிஷ்யே
கணநாதஸ்ய விரதம் சம்பத்கரம் சுபம் பக்தானாமிஷ்டவரதம் சர்வமங்கலகாரணம் ஏகதந்தம் शूर्पकर्णं गजवक्त्रं चतुर्भुजं पाशाङ्कुशधरं देवं ध्यायेत् सिद्धिविनायकं ध्यायेत् गजाननं देवं तप्तकाञ्चन सन्निपं चतुर्भुजं महाकायं सर्वाभरणभूषितम् अस्मिन् मृत्तिकाबिम्बे श्री सिद्धिविनायकं தியாயாமி. அந்த புஷ்பத்தையும் அட்சதையும் மெயின் பிள்ளையாருக்கு போட்டுடுங்கோ. அடுத்தது ஆவாகன மந்திரம். இதுக்கு புஷ்பத்தையும் அட்சதையும் கையில் வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அத்ரா கச்ச ஜகத்வந்திய சுரராஜார்ச்சிதேஸ்வர அநாதநாத சர்வஜ்ஞ கீர்வாண சுரபூஜித. ஓம் கணானாம் த்வா கணபதிஹும் ஹவாமஹே கவிம் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன் நோதிபிஷ் சீதசாதனம். அஸ்மின் மிருத்திகாபிம்பே ஸ்ரீ சித்திவிநாயகம் ஆவாஹயாமி. அந்த புஷ்பத்தையும் அக்ஷதையும் மெயின் பிள்ளையாருக்கு சமர்ப்பணம் பண்ணிடுங்க. அடுத்தது பிராணப்பிரதிஷ்டை. பிராணப்பிரதிஷ்டைன்னா எதுக்கு பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஸோ பிராணன் அப்படின்னு வருது, அதனால் அது உயிர் சம்மந்தப்பட்டது. பிம்பமாக இருந்தாலும் சரி, கலசமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் படத்தை தவிர, படத்துக்கு கிடையாது பிராணப்பிரதிஷ்டை. அதுக்கு உயிர் கொண்டு வரத்துக்கோசரம் சொல்லப்படுகின்ற மந்திரங்கள். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகேயா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் விஷுவல்ஸும் போட்டிருக்கேன், வீடியோவும் போட்டிருக்கேன். அப்படியே அதை பார்த்துட்டே நீங்கள் யூ கேன் டூ த பூஜா. ஓகேயா? ஸோ இப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. சுவாமியை பிரார்த்தனை பண்ணுங்க. ஓம் அஸ்ய ஸ்ரீ சித்திவிநாயக பிராணப்பிரதிஷ்டா மகாமந்திரஸ்ய. வலது கையை தலையில் வச்சுக்கோங்க. விஷுவல்ஸ் பார்த்துக்கோங்க. பிரம்ம விஷ்ணு மகேஸ்வராஹ ருஷயஹ. வலது கையை விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி மூக்கு மேலே வச்சுக்கோங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. ருக்யஜுசாம அதர்வாணி சந்தாம்சி. அடுத்தது நடு மார்பில் வச்சுக்கோங்க. செஸ்ட்டில், நடு செஸ்ட்டில் வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சகல ஜகத் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹார காரிணி பிராணசக்தி பராதேவதா. இப்போது வலது மார்பில் கை வச்சுக்கோங்க. ஆம் பீஜம். இடது மார்பில் கை வச்சுக்கோங்க. ஹ்ரீம் சக்திஹி. நடு மார்பில் மறுபடியும் கை வச்சுக்கோங்க. குரோம் கீலகம். இப்போ ரெண்டு கையும் சேர்த்து வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுற மாதிரி ஸ்ரீ சித்திவிநாயக பிராணப்பிரதிஷ்டார்த்தே ஜபே விநியோகஹ. இப்போது வீடியோவை பார்த்துட்டே செய்யுங்க. மந்திரம் சொல்லிகிட்டே வரேன். நான் ஒன்றும் இதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க போகிறதில்ல. வீடியோவை பார்த்துக்கோங்க. ஆம் அங்குஷ்டாபியாம் நமஹ. ஹ்ரீம் தர்ஜனீப்யாம் நமஹ. க்ரோம் மத்யமாப்யாம் நமஹ. ஆம் அநாமிகாப்யாம் நமஹ. ஹ்ரீம் கனிஷ்டிகாப்யாம் நமஹ. க்ரோம் करतलकरपृष्ठाभ्यां नमः. ஆம் ஹ்ருதயாய நமஹ.
ह्रीं शिरसे स्वाहा क्रों शिकायै वषटे आं कवचाय हुं ह्रीं नेत्रत्रयाय वौषटे क्रों अस्त्राय भटे भूर्भुवत्सुवरोमिति दिग्बन्तः. நெக்ஸ்ட்டு தியானம். புஷ்பாட்சதை எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்க. ரக்தாம்போதிஸ்த போதோல்லச தருண சரோஜாதிரூடா கராப்ஜைஹி பாஷம் கோதண்ட மிஷுக்பவம் அலிகுண மப்யங்குஷம் பஞ்சபானான் பிப்ராணாஸ்ருக் கபாலம் திருநயன லசிதா பீனவக்ஷோருஹாட்யா தேவி பாலார்கவர்ணா பவது சுககரி பிராணசக்தி பரானனாஹ. ஓம் ஆம் ஹ்ரீம் க்ரோம் க்ரோம் ஹ்ரீம் ஆம் அம் யம் ரம் லம் வம் ஷம் ஷம் சம் ஹம் ஹம்சசோஹம் சோஹம் ஹம்சஹ அஸ்யாம் மூர்த்தௌ ஸ்ரீ சித்திவிநாயக பிராணஸ்திஷ்டது ஸ்ரீ சித்திவிநாயக ஜீவஸ்திஷ்டது சர்வேந்திரியாணி வாங் மனஸ் த்வக் சக்ஷு ஸ்ரோத்ர ஜிஹ்வா கிராண வாங்பாணி பாத பாயூபஸ்தானி இஹாகத்ய ஸ்வஸ்தி சுகம் சிரம் திஷ்டந்து ஸ்வாஹா சாநித்யம் குரு ஸ்வாஹா. அந்த புஷ்பம் அக்ஷதை மேலே கொஞ்சம் ஜலத்தை விட்டு சுவாமி மேலே சமர்ப்பணம் பண்ணிவிடுங்க. அசுநீதே புனரஸ்மாசு சக்ஷுஹு புனః பிராணமிகனோ தேஹி போகம் ஜோக் பஷ்யேம சூரிய முச்சரந்தம் அனுமதே மிருலயானஸ்வஸ்தி. பஞ்சதச சம்ஸ்காரார்த்தம் பஞ்சதச வாரம் பிரணவஜபம் கிருத்வா. ஓம்னு 15 வாட்டி சொல்லணும். ஓம் 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 ஓம். பிராணான் பிரதிஷ்டாபயாமி. இப்போ கீழே வர மந்திரத்துக்கெல்லாம் முத்திரை காட்டணும் சுவாமியை பார்த்து. நீங்கள் நான் விஷுவல்ஸில் காமிச்சிருக்கிற மாதிரி சுவாமியை பார்த்து செய்யுங்கோ. மந்திரத்தையும் சொல்லுங்கோ. ஆவாஹிதோ பவ ஸ்தாபிதோ பவ சந்நிஹிதோ பவ சந்நிருத்தோ பவ அவகுண்டிதோ பவ சுப்ரீதோ பவ சுப்ரசன்னோ பவ சுமுகோ பவ வரதோ பவ ஸ்வாமின் சர்வஜகந்நாத யாவத் பூஜா வசானகம் தாவத்வம் பிரீத்திபாவேன பிம்பேஸ்மின் சந்நிதிம் குரு. இப்போ சுவாமிக்கு உயிர் கொடுத்தாச்சு. இப்போ இம்மீடியட்டாக நைவேத்தியம் பண்ணணும். அது எப்படின்னா திரிமதுரம் அப்படின்னு இருக்கு. 3 மதுரம், அதாவது பால் தேன் நெய், அந்த 3ஐயும் சேர்த்து ஒரு குட்டியாக ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் பூர்புவத்சுவஹ
தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நः பிரச்சோதயாத் பிராணப்பிரதிஷ்டாபன காலே த்ரிமதுரம் நிவேதயாமி. இப்போ சமஸ்த உபசார பூஜை. சுவாமிக்கு இப்போ உயிர் கொடுத்தாச்சு, அடுத்தது உபசாரம் பண்ணுறோம். ஓகேயா? கையில் 2 புஷ்பத்தை எடுத்துக்கோங்க. அநேக ரத்ன கச்சிதம் முக்தாமணி விபூஷிதம் ரத்ன சிம்ஹாசனம் சாரு கணேஷ பிரதிகிருஹ்யதாம் ஸ்ரீ சித்திவிநாயகாய நமஹ ஆசனம் சமர்ப்பயாமி. புஷ்பத்தை சுவாமி மேலே போடுங்க. பஞ்சபாத்திர உதிர்நில ஜலத்தை எடுத்துட்டு இந்த மந்திரம் சொன்ன உடனே அந்த பாத்திரம் ஒன்று வச்சுட்டு கேளுன்னா அதில் ஜலத்தை விட்டுருங்க. கௌரி புத்திர நமஸ்தே அஸ்து தூர்வா பத்மாதி சம்யுதம் பக்தியா பாத்யம் மயா தத்தம் கிருஹான விரதானன ஸ்ரீ சித்திவிநாயகாய நமஹ பாத்யம் சமர்ப்பயாமி. அந்த ஜலத்தை பாத்திரத்தில் விட்டுடுங்க. இப்போது மறுபடியும் இந்த மந்திரம் முடிஞ்சாட்டு ஜலத்தை எடுத்து பக்கத்தில் இருக்கிற பாத்திரத்தில் விடணும். சித்தார்த்த யவ தூர்வாபிர் கந்த புஷ்பாக்ஷதைர்யுதம் தில புஷ்ப சமாயுக்தம் கிருஹானார்க்யம் கஜானன ஸ்ரீ சித்திவிநாயகாய நமஹ அர்க்யம் சமர்ப்பயாமி. அந்த ஜலத்தை பாத்திரத்தில் விட்டுடுங்க. மறுபடியும் உதிர்நில ஜலத்தை எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. கற்பூராகரு புஷ்பைச்ச வாசிதம் நிர்மலம் ஜலம் பக்தியா தத்தம் மயா தேவ குருஷ்வாச்ச மனம் பிரபோ ஸ்ரீ சித்திவிநாயகாய நமஹ ஆச்சமணியம் சமர்ப்பயாமி. அந்த ஜலத்தை பாத்திரத்தில் விட்டுடுங்க. இப்போது தயிர் நெய் தேன் இது 3ஐயும் கலந்து புஷ்பத்தால் அதை தொட்டு மெயின் பிள்ளையார் மேலே அப்படி ஜலத்தை தெளிங்கோ. ஓகேயா? ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கோ. தத்யாஜ்ய மது சம்யுக்தம் மதுபர்கம் மயாஹிருதம் கிருஹான சர்வலோகேஷ கஜவக்த்ர நமோஸ்துதே ஸ்ரீ சித்திவிநாயகாய நமஹ மதுபர்கம் சமர்ப்பயாமி. அந்த தயிர் நெய் தேன் 3ஐயும் கலந்ததை புஷ்பத்தில் எடுத்து தெளிச்சிடுங்க அந்த பிள்ளையார் மேலே. புஷ்பத்தால் பஞ்சாமிர்தம் செஞ்சுருந்தேன்னா அதை தோச்சி சுவாமி மேலே போடுங்க. பஞ்சாமிர்தம் நீங்கள் செஞ்சு வைக்கலைன்னா பரவாயில்ல, ஒரு பாத்திரத்தில் குட்டி பாத்திரத்தில் பாலை வச்சுட்டு அந்த பாலை தொட்டுட்டு அந்த பூவை சாமி மேலே போட்டுருங்கோ. இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. மத்வாஜ்ய சர்க்கராயுக்தம் ததிக்ஷீர சமன்விதம் பஞ்சாமிருதம் கிருஹானேதம் பக்தானாமிஷ்டதாயகம் ஸ்ரீ சித்திவிநாயகாய நமஹ பஞ்சாமிருதம் சமர்ப்பயாமி. இப்போது ஒரு புஷ்பத்தை எடுத்து ஜலத்தில் தோச்சி சுவாமி மேலே தெளிங்கோ. சுவாமிக்கு குளிப்பாட்டுற மாதிரி நம்ம எல்லாம் அபிஷேகம்லாம் பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ சுவாமியை க்ளீன் பண்ணுறோம். ஓகேயா? கங்காதி புண்ணிய பாணியைர் கந்த புஷ்பாக்ஷதைர்யுதைஹி ஸ்நானம் குருஷ்வ பகவன்
உமாபுத்திர நமோஸ்துதே. ஸ்ரீ சித்திவிநாயகாய நமக. ஸ்நானம் சமர்ப்பயாமி. இப்போது கீழே வர மந்திரத்தை 10 வாட்டி ஜெபிக்கணும். ஓகேயா? ஸோ இது ஜென்ஸ் மட்டும்தான் சொல்லணும். ஓகேயா? தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். வீடியோவை ஹோல்டில் போட்டு இதை 10 வாட்டி ஜெபிங்கோ. அப்புறம் வீடியோவை ரெஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போது உதிரணியில் ஜலத்தை எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஸ்நானானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. அந்த பாத்திரத்தில் ஜலத்தை விட்டுடுங்க. இப்போது சுவாமிக்கு வஸ்திரம் சாத்தணும். அதுக்கு இந்த மந்திரம். நீங்கள் வஸ்திரம் வாங்கியிருந்தீங்கன்னாக்கா இந்த மந்திரத்தை முடிஞ்ச உடனே சுவாமி மேலே வஸ்திரத்தை சாத்திடுங்க. ஓகேயா? ரக்த வத்ஸ்ரம் துவயம் தேவ ராஜராஜாதி பூஜித பக்தியா தத்தம் கிருஹானேதம் பகவன் ஹரநந்தன. ஸ்ரீ சித்திவிநாயகாய நமக. வஸ்திரயுக்தம் சமர்ப்பயாமி. அந்த பிள்ளையார் துண்டு வாங்கியிருந்தேன்னா பிள்ளையார் துண்டை அணிவிச்சிடுங்க. சாமி மேலே போட்டுடுங்க. இல்லைன்னாக்கா பஞ்சால் ஏதாவது ஒரு அந்த இது மாதிரி மாலை மாதிரி பண்ணியோ இல்லை ஒரு இது மாதிரி பண்ணி சாமிக்கிட்ட வச்சுடுங்க. சாமி மேலே சாத்திடுங்க. இப்போது பிள்ளையாருக்கு பூணல் போடணும். ஓகேயா? பிள்ளையாரோட இடது தோல் மேலே பூணல் உக்காந்துட்டுருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, தப்பாக போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. பிள்ளையாரோட இடது தோல் மேலே அந்த பூணல் உக்காந்துட்டுருக்கணும். ஓகேயா? அப்புறம் பிள்ளையாருக்கு ஒத்த பூணல் தான் போடணும். ஓகேயா? நீங்கள் பூணலுக்கு 3 பூணல்லாம் செட்டு வாங்கி வச்சுருப்பீள். அதை எடுத்து அப்படியே போட்டுறாதீங்க. 3 பூணல்லாம் வாங்கியிருந்தேன்னாக்கா அதை பிரிச்சேல்னா ஒரு பூணலை எடுக்கலாம். அந்த ஒரு பூணலை எடுத்து அதில் போடணும். ஓகேயா? இந்த மந்திரம் சொல்லுங்க. ராஜதம் பிரம்மசூத்திரம் ச காஞ்சனம் சோத்தரீயகம் கிருஹானசாரு சர்வஜ்ஞ பக்தானாமிஷ்டதாயக. ஸ்ரீ சித்திவிநாயகாய நமக உபவீதம் சமர்ப்பயாமி. பிள்ளையாருக்கு பூணலை போட்டு விட்ருங்க. பிள்ளையாருக்கு சந்தனம் வைக்கணும். நீங்கள் முதல்லே அழகாக சந்தனம் குங்குமமெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருப்பேல். இருந்தாலும் இந்த மந்திரம் சொல்லும்போது சந்தனம் வைக்கணும். கொஞ்சோண்டு சந்தனத்தை எடுத்து மறுபடியும் வைக்கிறதுனா வைங்கோ. இல்லாட்டி ஒரு புஷ்பத்தில் சந்தனத்தை தோச்சி பிள்ளையார் மேலே போட்டுடுங்க. ஓகேயா? மந்திரம் சொல்லுங்க. சந்தனாகரு கற்பூர கஸ்தூரி குங்குமான்விதம் விலேபனம் சுரஸ்ரேஷ்ட பிரீத்தியர்த்தம் பிரதிகிருஹ்யதாம். ஸ்ரீ சித்திவிநாயகாய நமக கந்தம் சமர்ப்பயாமி அப்படின்ட்டு சந்தனத்தை சுவாமிக்கு இடுங்கோ. கந்தஸ்யோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பயாமி. குங்குமம் சுவாமிக்கு வச்சு விடுங்கோ. இல்லாட்டி புஷ்பத்தில் எடுத்து குங்குமத்தை சுவாமி மேலே அந்த புஷ்பத்தை சாத்திடுங்க. சுவாமிக்கு மாலை அந்த செயின் எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இது மந்திரம் சொல்ல போகிறோம். அந்த செயின் மாலை அதெல்லாம் கையில் தொட்டுடுங்க. ஒரு புஷ்பத்தையும் எடுத்து அதில் போட்டுடுங்க. அட்சதையும் புஷ்பத்தையும் எடுத்து போட்டுடுங்க. ஸ்ரீ
சித்திவிநாயகாய நமக ஆபரணார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. அந்த புஷ்பத்தையும் அக்ஷதையும் சுவாமி மேலே போட்டு நீங்கள் ஏதாவது செயின் போட்டிருந்தேன்னா அதை தொட்டுடுங்க. வலது கையில் அக்ஷதையை எடுத்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. முடிஞ்சவொடனே அக்ஷதையை சாமி மேலே சாத்திடுங்க. அக்ஷதான் தவளான் திவ்யான் ஷாலியான் அக்ஷதான் சுபான் ஹரித்ராச்சூர்ண சம்யுக்தான் சம்கிருஹான கணாதிப ஸ்ரீ சித்திவிநாயகாய நமக அக்ஷதான் சமர்ப்பயாமி. இப்போது கையில் 2 புஷ்பத்தை எடுத்துட்டு இந்த மந்திரம் முடிஞ்சோடனே அந்த புஷ்பத்தை சுவாமி மேலே சாத்துங்க. ஓகேயா? சுகந்தீனிச்ச புஷ்பானி ஜாஜீகுந்த முகானிச்ச ஏகவிம்சதி சங்கியானி கிருஹான கணநாயக ஸ்ரீ சித்திவிநாயகாய நமக புஷ்பமாலாம் சமர்ப்பயாமி புஷ்பைஹி பூஜயாமி. புஷ்பத்தை எடுத்து சுவாமி மேலே சாத்துங்கோ. இப்போது அங்க பூஜை. ஒவ்வொரு பார்ட்டுக்கும் நம்ம பூஜை பண்ணுறோம் பிள்ளையாருக்கு. அது எந்த பார்ட்டுன்னு சொல்லிவிட்டு அதோட மந்திரத்தை சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சுட்டு பூஜை பண்ணுங்க. கால்கள் ஓம் பார்வதி நந்தனாய நமக பாதௌ பூஜயாமி. கணுக்கால் ஓம் கணேஷாய நமக குல்பௌ பூஜயாமி. கெண்டைக்கால் ஓம் ஜகத்தாத்ரே நமக ஜங்கே பூஜயாமி. முழங்கால் ஓம் ஜகத்வல்லபாய நமக ஜானுனி பூஜயாமி. தொடை ஓம் உமாபுத்ராய நமக ஊரு பூஜயாமி. இடுப்பு ஓம் விகடாய நமக கடிம் பூஜயாமி. மர்மம் ஓம் குஹாக்ரஜாய நமக குஹ்யம் பூஜயாமி. மர்மம் ஓம் மகத்தமாய நமக மேற்றம் பூஜயாமி. தொப்புள் ஓம் நாதாய நமக நாபிம் பூஜயாமி. வயிறு ஓம் உத்தமாய நமக உதரம் பூஜயாமி. மார்பு ஓம் விநாயகாய நமக வக்ஷஸ்தலம் பூஜயாமி. விலாப்பக்கம் ஓம் பாஷஸ்சிதே நமக பார்ஷ்வௌ பூஜயாமி. இதயம் ஓம் ஹேரம்பாய நமக ஹிருதயம் பூஜயாமி. கழுத்து ஓம் கபிலாய நமக கண்டம் பூஜயாமி. தோள்கள் ஓம் ஸ்கந்தாக்ரஜாய நமக ஸ்கந்தௌ பூஜயாமி. கைகள் ஓம் ஹரசுதாய நமக ஹஸ்தான் பூஜயாமி. புஜங்கள் ஓம் பிரம்மச்சாரிணே நமக பாஹூன் பூஜயாமி. முகம் ஓம் சுமுகாய நமக முகம் பூஜயாமி. பற்கள் ஓம் ஏகதந்தாய நமக தந்தௌ பூஜயாமி. கண்கள் ஓம் விக்னஹந்த்ரே நமக நேத்ரே பூஜயாமி. காதுகள் ஓம் ஷூர்பகர்ணாய நமக கர்ணௌ பூஜயாமி. நெற்றி ஓம் பாலச்சந்திராய நமக பாலம் பூஜயாமி. மூக்கு ஓம் நாகாபரணாய நமக நாசிகாம் பூஜயாமி. முகவாய்க்கட்டை ஓம் சிரந்தனாய நமக சுபுகம் பூஜயாமி. உதடு ஓம் ஸ்தூலௌஷ்டாய நமக ஓஷ்டௌ பூஜயாமி. தொண்டை ஓம் கலன்மதாய நமக
கண்டௌ பூஜயாமி தலைமுடி. ஓம் கபிலாய நமஹ கசான் பூஜயாமி தலை. ஓம் சிவப்பிரியாய நமஹ சிரஹ பூஜயாமி உடம்பு முழுசும். ஓம் சர்வமங்கலஸ்துதாய நமஹ சர்வாண்யங்காணி பூஜயாமி. இதுதான் அங்க பூஜை. இப்போது ஏகவிம்சதி பத்திர பூஜை. பத்திரம்னா இலை. ஓகேயா? ஸோ 21 டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ்னால் நம்ம சுவாமிக்கு பூஜை பண்ண போகிறோம். அதே மாதிரி என்ன இலைன்னு முதல்ல சொல்லிவிட்டு அப்புறம் மந்திரத்தை சொல்கிறேன், புரிஞ்சுண்டு பூஜை பண்ணலாம். மாசி பச்சை. ஓம் உமாபுத்ராய நமஹ மாசி பத்திரம் சமர்ப்பயாமி கண்டங்கத்ரி. ஓம் ஹேரம்பாய நமஹ பிருஹதி பத்திரம் சமர்ப்பயாமி வில்வம். ஓம் லம்போதராய நமஹ பில்வபத்திரம் சமர்ப்பயாமி அருகம்புல். ஓம் த்விரதானனாய நமஹ தூர்வாபத்திரம் சமர்ப்பயாமி ஊமத்தை. ஓம் தூமகேதவே நமஹ துர்தூரபத்திரம் சமர்ப்பயாமி யலந்தை. ஓம் பிருஹதே நமஹ பதரீபத்திரம் சமர்ப்பயாமி நாயுருவி. ஓம் அபவர்கதாய நமஹ அபாமார்கபத்திரம் சமர்ப்பயாமி துளசி. ஓம் துவைமாதுராய நமஹ துளசீபத்திரம் சமர்ப்பயாமி மாவிலை. ஓம் சிரந்தனாய நமஹ சூதபத்திரம் சமர்ப்பயாமி அரளி. ஓம் கபிலாய நமஹ கரவீரபத்திரம் சமர்ப்பயாமி விஷ்ணுக்ராந்தி. ஓம் விஷ்ணுஸ்துதாய நமஹ விஷ்ணுக்ராந்தபத்திரம் சமர்ப்பயாமி நெல்லி. ஓம் அமலாய நமஹ ஆமலகீபத்திரம் சமர்ப்பயாமி மரிக்கொழுந்து. ஓம் மகதே நமஹ மருவகபத்திரம் சமர்ப்பயாமி நொச்சி. ஓம் சிந்தூராய நமஹ சிந்தூரபத்திரம் சமர்ப்பயாமி ஜாதி. ஓம் கஜானனாய நமஹ ஜாதிபத்திரம் சமர்ப்பயாமி வெள்ளருக்கு. ஓம் கண்டகலன் மதாய நமஹ கண்டலீபத்திரம் சமர்ப்பயாமி வன்னி. ஓம் சங்கரி பிரியாய நமஹ ஷமீபத்திரம் சமர்ப்பயாமி கர்சலாங்கண்ணி. ஓம் பிருங்க ராஜத்கடாய நமஹ பிருங்கராஜபத்திரம் சமர்ப்பயாமி வெண்மருதை. ஓம் அர்ஜுனதந்தாய நமஹ அர்ஜுனபத்திரம் சமர்ப்பயாமி எருக்கம். ஓம் அர்க்கப்பிரபாய நமஹ அர்க்கபத்திரம் சமர்ப்பயாமி மாதுளை. ஓம் ஏகதந்தாய நமஹ தாடிமீ பத்திரம் சமர்ப்பயாமி. இது வரைக்கும் 21 டைப்ஸ் ஆஃப் லீவ்ஸ்னால் பூஜை பண்ணோம். இப்போது 21 டைப்ஸ் ஆஃப் புஷ்பம், அதாவது ஃப்ளவர்ஸ்னால் பூஜை பண்ணணும். என்ன புஷ்பம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அந்த மந்திரத்தை சொல்கிறேன், புரிஞ்சுண்டு பூஜை பண்ணுங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. சுகந்தீனி ச புஷ்பாணி ஜாஜி குந்த முகானி ச ஏகவிம்சதி சங்கியானி கிருஹாண கணநாயக ஸ்ரீ சித்திவிநாயகாய நமஹ புஷ்பைஹி பூஜயாமி. புன்னை. ஓம் பஞ்சாஸ்ய கணபதயே நமஹ புன்னாகபுஷ்பம் சமர்ப்பயாமி. மந்தாரை. ஓம் மகாகணபதயே நமஹ மந்தாரபுஷ்பம் சமர்ப்பயாமி. மாதுளை.
ஓம் தீரகணபதயே நமः. தாடிமீ புஷ்பம் சமர்ப்பயாமி. மகிழம். ஓம் விஸ்வக்சேன கணபதயே நமः. வகுளபுஷ்பம் சமர்ப்பயாமி. வெட்டிவேர். ஓம் ஆமோத கணபதயே நமः. அம்ருணாளபுஷ்பம் சமர்ப்பயாமி. பாதிரி. ஓம் பிரமதகணபதயே நமः. பாடலி புஷ்பம் சமர்ப்பயாமி. தும்பை. ஓம் ருத்ரகணபதயே நமः. துரோணபுஷ்பம் சமர்ப்பயாமி. ஊமத்தை. ஓம் வித்யாகணபதயே நமः. துர்த்தூரபுஷ்பம் சமர்ப்பயாமி. ஷண்பகம். ஓம் விக்னகணபதயே நமः. சம்பகபுஷ்பம் சமர்ப்பயாமி. மாம்பு. ஓம் துரிதகணபதயே நமः. ரசாலபுஷ்பம் சமர்ப்பயாமி. தாழம்பு. ஓம் காமிதார்த்தப்ரதகணபதயே நமः. கேதகி புஷ்பம் சமர்ப்பயாமி. முல்லை. ஓம் சம்மோககணபதயே நமः. மாதவி புஷ்பம் சமர்ப்பயாமி. கொன்றை. ஓம் விஷ்ணுகணபதயே நமः. ஷயாமக புஷ்பம் சமர்ப்பயாமி. எருக்கு. ஓம் ஈஷகணபதயே நமः. அர்க்கபுஷ்பம் சமர்ப்பயாமி. செங்கழுநீர். ஓம் கஜாஸ்ய கணபதயே நமः. கல்ஹாரபுஷ்பம் சமர்ப்பயாமி. செவ்வந்தி. ஓம் சர்வசித்திகணபதயே நமः. சேவந்திகா புஷ்பம் சமர்ப்பயாமி. வில்வம். ஓம் வீரகணபதயே நமः. பில்வபுஷ்பம் சமர்ப்பயாமி. அரளி. ஓம் கந்தர்ப்பகணபதயே நமः. கரவீரபுஷ்பம் சமர்ப்பயாமி. மல்லிகை. ஓம் உச்சிஷ்டகணபதயே நமः. குந்தபுஷ்பம் சமர்ப்பயாமி. பவழமல்லி. ஓம் பிரம்மகணபதயே நமः. பாரிஜாதபுஷ்பம் சமர்ப்பயாமி. ஜாதிமல்லி. ஓம் ஞானகணபதயே நமः. ஜாதி புஷ்பம் சமர்ப்பயாமி. இப்போ ஏகவிம்சதி துர்வாயுக்ம பூஜை, அதாவது அருகம்புல்லால் இப்போது பூஜை பண்ண போகிறோம் சுவாமிக்கு. ரொம்ப சுவாமிக்கு பிடிச்சது. அருகம்புல்லை எடுத்து வச்சுக்கோங்க. சுவாமி மேலே ஒவ்வொரு வாட்டியும் சமர்ப்பயாமிங்கும் போது போட்டுண்டே வாங்கோ. ஓம் கணாதிபாய நமः. துர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் பாஷாங்குஷதராய நமः. துர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் ஆஹுவாகனாய நமः. துர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் விநாயகாய நமः. துர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் ஈஷபுத்ராய நமः. துர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் சர்வசித்திப்ரதாய நமः. துர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் ஏகதந்தாய நமः. துர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் இபவக்த்ராய நமः. துர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் மூஷிகவாகனாய நமः. துர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் குமாரகுரவே நமः. துர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் கபிலவர்ணாய நமः. துர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம் பிரம்மச்சாரிணே நமः. துர்வாயுக்மம் சமர்ப்பயாமி. ஓம்
मोदकहस्ताय नमः दुर्वायुग्मं समर्पयामि। ॐ सुरश्रेष्ठाय नमः दुर्वायुग्मं समर्पयामि। ॐ गजनासिकाय नमः दुर्वायुग्मं समर्पयामि। ॐ कपित्थबलप्रियाय नमः दुर्वायुग्मं समर्पयामि। ॐ गजमुखाय नमः दुर्वायुग्मं समर्पयामि। ॐ सुप्रसन्नाय नमः दुर्वायुग्मं समर्पयामि। ॐ सुराक्रजाय नमः दुर्वायुग्मं समर्पयामि। ॐ उमापुत्राय नमः दुर्वायुग्मं समर्पयामि। ॐ स्कन्दप्रियाय नमः दुर्वायुग्मं समर्पयामि। இப்போ விநாயகருக்கு அஷ்டோத்திர சதநாமாவளி ஓகேயா, அதாவது 108 அஷ்டோத்திரம் சொல்லி சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண போகிறோம். புஷ்பம், அட்சதை, அருகம்பில் இந்த மாதிரி எது எல்லாமே போடலாம் சுவாமி மேலே. நமகன்னு சொல்லும்போது சுவாமி மேலே பூ போட்டுட்டே வாங்கோ. ஓம் விநாயகாய நமஹ. ஓம் விக்னராஜாய நமஹ. ஓம் கௌரிபுத்ராய நமஹ. ஓம் கணேஸ்வராய நமஹ. ஓம் ஸ்கந்தாக்ரஜாய நமஹ. ஓம் அவ்யயாய நமஹ. ஓம் பூதாய நமஹ. ஓம் தக்ஷாய நமஹ. ஓம் அத்யக்ஷாய நமஹ. ஓம் த்விஜப்ரியாய நமஹ. ஓம் அக்னிகர்ப்பச்சிதே நமஹ. ஓம் இந்திரஸ்ரீபிரதாய நமஹ. ஓம் வாணிபிரதாய நமஹ. ஓம் அவ்யயாய நமஹ. ஓம் சர்வசித்திப்பிரதாய நமஹ. ஓம் சர்வதனயாய நமஹ. ஓம் சர்வரிப்ரியாய நமஹ. ஓம் சர்வாத்மகாய நமஹ. ஓம் சிருஷ்டிகர்த்ரே நமஹ. ஓம் தேவாய நமஹ. ஓம் அநேகார்ச்சிதாய நமஹ. ஓம் சிவாய நமஹ. ஓம் சுத்தாய நமஹ. ஓம் புத்திப்ரியாய நமஹ. ஓம் சாந்தாய நமஹ. ஓம் பிரம்மச்சாரிணே நமஹ. ஓம் கஜானனாய நமஹ. ஓம் த்வைமாதுராய நமஹ. ஓம் முனிஸ்துத்யாய நமஹ. ஓம் பக்த விக்ன விநாசனாய நமஹ. ஓம் ஏகதந்தாய நமஹ. ஓம் சதுர்பாகவே நமஹ. ஓம் சதுராய நமஹ. ஓம் சக்தி சம்யுதாய நமஹ. ஓம் லம்போதராய நமஹ. ஓம் शूर्पकर्णाय नमः. ओम हरये नमः. ओम ब्रह्मविदुत्तमाय नमः. ओम कालाय नमः. ओम ग्रहपतये नमः. ओम कामिने नमः. ओम सोमसूर्याग्निलोचनाय नमः. ओम पाशाङ्कुशधराय नमः. ओम चण्डाय नमः. ओम गुणातीताय नमः. ओम निरञ्जनाय नमः. ओम अकल्मषाय नमः. ओम स्वयं सिद्धाय नमः. ओम सिद्धार्चितपदाम्बुजाय नमः. ओम बीजाबूरबलासक्ताय नमः. ओम वरदाय नमः. ओम शाश्वताय नमः. ओम कृतिने नमः.
ॐ द्विजप्रियाय नमः ॐ वीतपयाय नमः ॐ गतिने नमः ॐ चक्रिणे नमः ॐ इक्षुचाबत्रुते नमः ॐ श्रीताय नमः ॐ अजाय नमः ॐ उत्पलकराय नमः ॐ श्रीपतये नमः ॐ स्तुतिहर्षिताय नमः ॐ कुलात्रिवेत्रे नमः ॐ जटिलाय नमः ॐ कलिकल्मषनाशनाय नमः ॐ चन्द्रसूडामणये नमः ॐ कान्ताय नमः ॐ पापहारिणे नमः ॐ समाहिताय नमः ॐ आश्रिताय नमः ॐ श्रीकराय नमः ॐ सौम्याय नमः ॐ भक्तवाञ्छितदायकाय नमः ॐ शान्ताय नमः ॐ कैवल्यसुखताय नमः ॐ सच्चिदानन्दविग्रहाय नमः ॐ ज्ञानिने नमः ॐ दयायुताय नमः ॐ दान्ताय नमः ॐ ब्रह्मत्वेषविवर्जिताय नमः ॐ प्रमत्तदैत्यपयदाय नमः ॐ श्रीकण्ठाय नमः ॐ विभूतेश्वराय नमः ॐ रामार्चिताय नमः ॐ विदये नमः ॐ नागराजयज्ञोपवीतवते नमः ॐ स्थूलकण्ठाय नमः ॐ स्वयंकर्त्रे नमः ॐ सामघोषप्रियाय नमः ॐ परस्मै नमः ॐ स्थूलतुण्डाय नमः ॐ अग्रण्यै नमः ॐ धीराय नमः ॐ वागीशाय नमः ॐ सिद्धिदायकाय नमः ॐ दूर्वाबिल्वप्रियाय नमः ॐ अव्यक्तमूर्तये नमः ॐ अद्भुतमूर्तिमते नमः ॐ शैलेन्द्र धनुजोत्सङ्क केलनोत्सुक मानसाय नमः ॐ स्वलावण्य सुदासार जितमन्मत विग्रहाय नमः ॐ समस्तजगताधाराय नमः ॐ मायिने नमः ॐ मूषिकवाहनाय नमः ॐ हृष्टाय नमः ॐ दुष्टाय नमः ॐ प्रसन्नात्मने नमः ॐ सर्वसिद्धिप्रदायकाय नमः ॐ श्रीसिद्धिविनायकाय नमः नानाविध परिमल पत्र पुष्पाणि समर्पयामि. அடுத்ததா உத்தராங்க பூஜை. திஸ் இஸ் த தேர்ட் பார்ட் ஆஃப் த பூஜா அண்ட் ஃபைனல் பார்ட். ஓகேயா? இதில் வந்து இப்போது தூபம், தீபம், நைவேத்தியம், கற்பூர ஹாரத்தி இதெல்லாம் வந்து இதில் வரும். தூபம் வந்து ஊதுபத்தி ஏற்றிக்கோங்க, இல்லை சாம்பிராணி எடுத்துக்கோங்க. பெல் அடிச்சுட்டே இந்த மந்திரத்தை சொல்லுங்க. தசாங்கம் குக்குலோபேதம் சுகந்தம் ச மனோகரம் தூபம் தாஸ்யாமி தேவேஷ்ச உமாசுத நமோஸ்துதே. ஸ்ரீ சித்திவிநாயகாய நமஹ. தூபமாக்ராபயாமி. தூபம் காட்டுங்க. அப்புறம் அதை கீழே வச்சுட்டு
தீபம் ஏற்றிக்கோங்க. தீபம் ஏற்றிண்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க, பெல் அடிச்சுட்டே சொல்லுங்க. சாஜ்யம் திரிவர்த்தி சம்யுக்தம் வஹ்னினா யோஜிதம் மயா கிருஹாண மங்களம் தீபம் த்ரைலோக்ய திமிராபஹ ஸ்ரீ சித்திவிநாயகாய நமஹ தீபம் தரிசயாமி. தீபம் காட்டுங்கோ, ரெண்டையும் கீழே வச்சுடுங்க. இப்போது உதிரணியில் வந்து ஒரு உதிரணி ஜலம் எடுத்துட்டு ரெண்டையும் பிரதர்ஷனம் பண்ணி தூபம் தீபத்தை அந்த அர்க்கிய பாத்திரத்தில் விடணும். இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஸ்ரீ சித்தி விநாயகாய நமஹ தூப தீபானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. அது ரெண்டையும் சுற்றி அர்க்கிய பாத்திரத்தில் அந்த ஜலத்தை விட்டுடுங்க. அடுத்தது நைவேத்தியம். கீழே கொஞ்சம் ஜலத்தை புரோஷனம் பண்ணுங்க. எல்லா நைவேத்தியம் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வைங்கோ. அது மேலே எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ட்ராப் நெய்யை விட்டுடுங்கோ. அன்ன சுத்தி மகா நைவேத்தியத்தையும் எடுத்து வைங்கோ. அன்னம் பண்ணியிருப்பேள், அது மேலே பருப்பு போட்டு நெய்யை ஊற்றி எல்லாத்தையும் எடுத்து வைங்கோ. பழங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைங்கோ. வெத்தலைப்பாக்கு, தேங்காய் இருந்தால் தேங்காயை உடச்சி வைங்கோ. எல்லாத்தையும் செட்டாக வச்சுட்டு நைவேத்தியத்தை ஆரம்பிங்கோ. மந்திரம் சொல்கிறேன். ஓம் பூர்புவத் சுவஹ தத்சவிதுர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ நः பிரச்சோதயாத் தேவः சவிதः பிரசுவா சத்யம் த்வர்த்தேன பரிஷிஞ்சாமி. அமிர்தமஸ்து அமிர்தோபஸ்தரணமசி. அந்த அர்க்கிய பாத்திரத்தில் ஒரு ஜலத்தை விடுங்க. சுவாமிக்கு ஊட்டுற மாதிரி ஒரு புஷ்பத்தை கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் பிராணாய ஸ்வாஹா, ஓம் அபானாய ஸ்வாஹா, ஓம் வியானாய ஸ்வாஹா, ஓம் உதானாய ஸ்வாஹா, ஓம் சமானாய ஸ்வாஹா, ஓம் பிரம்மணே ஸ்வாஹா, ஓம் ஸ்ரீ சித்தி விநாயகாய நமஹ. ஷால்யான்னம் கிருதகுலபாயசம் மாஷாபூபம் குடாபூபம் லட்டுஹம் ஷனஹம் மோதகம் நாளிகேர கண்டத்வயம் கதலீபலம் பதரீபலம் ஜம்பூபலம் பீஜாபூரபலம் இக்ஷுதண்டம் ஏதத் சர்வம் அமிர்தம் மகாநைவேத்யம் நிவேதயாமி அப்படின்னு சுவாமி மேலே அந்த புஷ்பத்தை போட்டுடுங்க. மறுபடியும் உதிரணியில் ஒரு ஜலத்தை எடுத்துட்டு அந்த பிரசாதத்தை சுற்றி மத்தியே மத்தியே அமிர்தபானியம் சமர்ப்பயாமி. அதை ஒரு எல்லாம் அன்னத்தையெல்லாம் சுற்றி அர்க்கிய பாத்திரத்தில் விட்டுருங்கோ. மறுபடியும் ஒரு ட்ராப் ஒரு உதிரணி ஜலம் எடுத்துக்கோங்க. அமிர்தாபிதா நமசி உத்தராபோஷணம் சமர்ப்பயாமி. அந்த ஜலத்தை வந்து அர்க்கிய பாத்திரத்தில் விட்டுடுங்க. நிவேதனானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. 3 வாட்டி 3 உதிரணி ஜலத்தை எடுத்து அந்த அர்க்கிய பாத்திரத்தில் விடுங்கோ. இப்போ அந்த வெத்தலை பாக்க புரோஷனை பண்ணி அது நைவேத்தியம் பண்ணுங்க. பூகி பல சமாயுக்தம் நாகவல்லி தலைர்யுதம் கற்பூர சூர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிருஹ்யதாம் ஸ்ரீ சித்திவிநாயகாய நமஹ தாம்பூலம் சமர்ப்பயாமி. அந்த தாம்பூலத்தை நைவேத்தியம் பண்ணுங்க. அடுத்தது கற்பூர ஹாரத்தி. கற்பூரத்தை ஏற்றிக்கோங்க, சுவாமிக்கு காட்டுங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. நீராஜனம் நீரஜஸ்கம் கற்பூரேன கிருதம் மயா கிருஹாண கருணாராஷே கணேஸ்வர நமோஸ்துதே ஸ்ரீ சித்திவிநாயகாய நமஹ கற்பூர நீராஜனம் தரிசயாமி. கற்பூரத்தை சுவாமிக்கு காட்டுங்க. அதை கீழே வச்சுட்டு ஒரு உதிரணி ஜலத்தை எடுங்க. நீராஜனானந்தரம் ஆச்சமனீயம் சமர்ப்பயாமி. அந்த கற்பூரத்தை வந்து அந்த ஜலத்தால் சுற்றி அர்க்கிய பாத்திரத்தில் விட்டுடுங்க. புஷ்பத்தையும் அக்ஷதையை கையில் எடுத்துக்கோங்க. எல்லாரும் எடுத்துக்கோங்க. சுவாமிக்கு இப்போது மந்திர புஷ்பம் சொல்ல போகிறோம். ஓம் யோபாம் புஷ்பம் வேத புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி சந்திரமா வா அபாம் புஷ்பம்
புஷ்பவான் பிரஜாவான் பசுமான் பவதி ய ஏவம் வேதா யோபாமாயதனம் வேதா ஆயதனவான் பவதி. ஜாதி சம்பக புன்னாக மல்லிகாவகுலாதிபிः புஷ்பாஞ்சலிம் பிரதாஸ்யாமி கிருஹாணத்ர விதானன. ஸ்ரீ சித்திவிநாயகாய நமः. மந்திரபுஷ்பம் ஸ்வர்ணபுஷ்பம் சமர்ப்பயாமி. அந்த புஷ்பத்தை சுவாமிக்கு அக்ஷதையோடு சேர்த்து போட்டுடுங்கோ. அப்புறம் கையில் கொஞ்சம் அக்ஷதை எடுத்துக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. பிரதட்சணம் பண்ணணும் கிளாக் வைஸாக எல்லாருமே. ஓகேயா? யானி காணி ச பாபானி ஜன்மாந்தர கிருதானி ச தானி தானி வினஷ்யந்தி பிரதக்ஷிண பதே பதே. அப்புறம் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சுவாமியை. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. நமோ நமோ கணேஷாய நமஸ்தே விஸ்வரூபிணே நிர்விக்னம் குரு மே காரியம் நமாமி த்வாம் கஜானன. அகஜானன பத்மார்க்கம் கஜானன மஹர்நிஷம் அநேகதம் தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. விநாயகவரம் தேஹி மகாத்மன்மோதகப்ரிய அவிக்னம் குரு மே தேவ சர்வகாரேஷு சர்வதா. ஸ்ரீ சித்திவிநாயகாய நமः. பிரார்த்தனாஹ சமர்ப்பயாமி. என்ன பிரார்த்தனை இருக்கோ சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த புஷ்பம் அட்சதையெல்லாம் சுவாமி மேலே போடுங்க. அடுத்தது இப்போ ராஜ உபச்சாரங்கள். புஷ்பம் அட்சதையை கையில் எடுத்துக்கோங்க. சுவாமியை பார்த்து சொல்லுங்க இந்த மந்திரத்தை. சத்ர சாமர நிருத்த கீத வாத்திய சமஸ்த ராஜோபசாரார்த்தம் அக்ஷதான் சமர்ப்பயாமி. அந்த அக்ஷதையை சுவாமி மேலே சமர்ப்பணம் பண்ணுங்க. இப்போது ஷீரார்க்கியம். இதுக்கு என்ன வேணும் அப்படின்னாக்கா நீர்த்த பால், பசும்பால் ஒரு டம்ளரில், அப்புறம் புஷ்பம் அட்சதை சந்தனம் குங்குமம் தனியாக வச்சுக்கோங்க எடுத்து. அப்புறம் ஒரு தட்டில் அந்த அர்க்கியம் விடுற பாலை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு தட்டு, இவ்வளோ தான் வேணும், வேறு ஒன்றும் இல்லை. அதை எடுத்து வச்சுட்டு இப்போது நம்ம அர்க்கியம் விடுறதுக்கு மந்திரத்தை சொல்லலாம். கையில் கொஞ்சம் அட்சதையை வச்சுக்கோங்க. முதல்ல ஒரு குட்டியாக சங்கல்பம் பண்ணுங்க. மமோபாத்த சமஸ்த துரிதக்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் சித்திவிநாயக பூஜாபல சம்பூர்ணதா சித்தியர்த்தம் ஷீரார்க்ய பிரதானம் உபாயனதானம் ச கரிஷ்யே. அந்த அக்ஷதையை நார்த் டைரக்ஷனில் போட்டுட்டு கையை 2 ட்ராப் ஜலம் விட்டு க்ளீன் பண்ணிக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அபவுபஸ்பிரஷ்ய. இப்போது அந்த நீர்த்த பாலை லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்டில் புஷ்பம் அட்சதை சந்தனம் குங்குமம் எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே அந்த பாலை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு தட்டை வச்சுக்கோங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. கௌரியங் கமல சம்பூத ஜேஷ்ட சுவாமின் கணேஸ்வர கிருஹாணார்க்யம் மயா தத்தம் கஜவக்த்ர நமோஸ்துதே. ஸ்ரீ சித்திவிநாயகாய நமः. பாலை இப்போ விடுங்க 3 வாட்டி. இதமர்க்யம் இதமர்க்யம் இதமர்க்யம். அர்க்யம் கிருஹாண ஹேரம்ப சர்வசித்தி பிரதாயக விநாயகமயா தத்தம் புஷ்பாக்ஷத சமன்விதம். ஸ்ரீ சித்திவிநாயகாய நமः. மறுபடியும் 3 வாட்டி பால் விடுங்க. இதமர்க்யம் இதமர்க்யம் இதமர்க்யம். விநாயக நமஸ்தேஸ்து கந்த புஷ்பாக்ஷதைர்யுதம் கிருஹாணார்க்யம் மயா தத்தம் சர்வாபீஷ்டப்ரதோ பவ. ஸ்ரீ சித்திவிநாயகாய நமः. மறுபடியும் பாலை 3 வாட்டி விடுங்க. இதமர்க்யம் இதமர்க்யம் இதமர்க்யம். அனேன அர்க்யப்பிரதானேன பகவான் சர்வாத்மகः தத் சர்வம் ஸ்ரீ சித்திவிநாயக பிரியதாம். இதோட அர்க்ய பிரதானம் முடிஞ்சுது. இப்போது க்ஷமா பிரார்த்தனை
நம்ம ஏதாவது பூஜையில் நம்மளுக்கு தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தாக்கா சுவாமியை மன்னிக்க சொல்லி கேட்குற மந்திரம் இது, முக்கியமான மந்திரம். இதுக்கு என்ன பண்ணோன்னா, கையில் ரைட் ஹேண்டில் புஷ்பம் அட்சதை எடுத்துக்கோங்க, அது மேலே கொஞ்சம் ஜலத்தை விடுங்கோ, கீழே அந்த ஜலத்தை விடணும். ஓகே, இந்த கீழே மந்திரம் சொன்னாட்டு, அதனால் ஜலத்தை விட்டுக்கோங்க. நீங்கள் மந்திரம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் ஜலம்லாம் கீழே விழுந்துருத்துன்னா மந்திரம் முடிஞ்சாட்டு மறுபடியும் கொஞ்சம் ஜலத்தை வாங்கிட்டு கீழே விடுங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. யஸ்ய ஸ்மிருத்யாச்ச நமோக்தியா தபஃ பூஜா கிரியாதிஷு நியூனம் சம்பூர்ணதாம் யாதி சத்யோ வந்தே கஜானனம் மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் கணேஸ்வர யத் பூஜிதம் மயா தேவ பரிபூர்ணம் ததஸ்துதே அனயா பூஜையா சித்தி விநாயக பிரியதாம். ஓம் தத்சத் பிரம்மார்ப்பணமஸ்து. அந்த கையில் கொஞ்சம் ஜலத்தை வாங்கி கீழே நேராக அந்த புஷ்பம் அட்சதை ஜலம் எல்லாத்தையும் விட்டுடுங்க. ஆச்சாரிய சம்பாவனை, உபாயன தானம். ஓகேயா, ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த வீடியோ இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ ஃபார் யூ. நீங்கள் ஏதாவது உபாயன தானம் பண்ணணும் அப்படின்னாக்கா அதை எடுத்து வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அப்புறம் அதை பேமெண்ட்டாக எனக்கு அனுப்பிச்சி கொடுத்துடலாம். பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பின்னாடி கொடுத்துருக்கேன். ஓகேயா, பட் திஸ் வீடியோ இஸ் அப்சல்யூட்லி ஃப்ரீ ஃபார் யூ. இதை எடுத்து வச்சுக்கோங்க. உபாயன தானம் எவ்வளோ நீங்கள் டிசைட் பண்ணியிருக்கீங்களோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. அது மேலே ஜலத்தை விடுங்க. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஹிரண்ய கர்ப்பஸ்தம் ஹேம பீஜம் விபாவசோஹோ அனந்த புண்ணியபலதம் அதசாந்திம் பிரயச்சமே இதம் உபாயனம் தக்ஷிணாகம் சதாம்பூலம் மகாகணபதி ஸ்வரூபாய பிராமணாய துப்யமகம் சம்பிரததே ந மமா. அந்த ஜலத்தை நேராக தரையில் விட்டுடுங்கோ. அதை எனக்கு பேமெண்ட்டாக அனுப்பிச்சிடுங்கோ. கூகுள் பேயில் அனுப்பிச்சேல்னாக்கா 9600757365. அது வெரிஃபிகேஷன் நேம் பாகவதம் NLR அப்படின்ட்டு இருக்கும். பேடிஎம், ஃபோன்பே எல்லாத்துலேயும் அதே நம்பர் தான், 9600757365. பேடிஎம்லேயும் ஃபோன்பேலேயும் வெரிஃபிகேஷன் நேம் எஸ் சந்திரசேகரன் அப்படின்ட்டு இருக்கும். இல்லைன்னாக்கா டைரெக்டாக அக்கௌண்ட் கிரெடிட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அக்கௌண்ட் நம்பர் 10-7-12-81-78-94. ஐஎஃப்எஸ்சி கோடு SBIN 40 அதை போட்டுக்கோங்க. 0000962. SBI கோபாலபுரம். நேம் எஸ் சந்திரசேகரன் அப்படின்ட்டு அனுப்பிச்சி கொடுக்கலாம். அடுத்தது நாளைக்கு புனர்பூஜை இருக்குது. கஜானனம் பூதகணாதிசேவிதம் சொல்லி அப்புறம் ஒரு வாழைப்பழம், தயிர் சாதம், எல்லாம் தாளித்து கொட்டின தயிர் சாதம் அதெல்லாம் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கோ. பண்ணிவிட்டு ஒரு கர்ச்சீஃப் மாதிரி ஒரு சின்ன ஒரு ஒயிட் பீஸில் ஒரு கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் தயிர் சாதத்தை கட்டி சுவாமியோட தோளில் வச்சுடுங்கோ. வச்சுட்டு நீங்கள் போட்டிருக்கிற செயின், தொப்புளில் வச்சுருக்கிற காசு இதெல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. என்னென்ன வேல்யூபிள்ஸ் எல்லாம் போட்டிருக்கேளோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க. நல்லா பூ எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம அட்மாஸ்ஃபியரை ஸ்பாயில் பண்ணாமல் க்ளீனாக வச்சுக்கணும். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த களிமண்ணில் பிள்ளையார் பண்ணியிருக்கோம். அதனால் எந்த விதமான ஒரு பிளாஸ்டிக் பொருளையும் தண்ணியில் சேர்த்தாதீங்க தயவு செஞ்சு. விசர்ஜனம் பண்ணும்போது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கோ. கற்பூர ஹாரத்தி காட்டுங்கோ. காமிச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கோ. அஸ்மாத் மிருத்திகா பிம்பாத் சுமுகம் ஸ்ரீ சித்தி விநாயகம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி சோபனார்த்தே க்ஷேமாய புனராகமனாய ச. நார்த் டைரெக்ஷனில் கொஞ்சோண்டு சுவாமியை நகர்த்துங்கோ. அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சௌகரியப்படி விசர்ஜனம் பண்ணிக்கலாம். ஸ்ரீ குருபியோ நமக.